நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறீங்களா? அதாவது எந்த உணவு கட்டுப்பாடுனா, என்னுடைய உணவு கட்டுப்பாடு அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன். இதை நான் சாப்பிட மாட்டேன். இதை தவிர்த்துவிட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை நான் சமைத்தும் சாப்பிடுவேன், உப்பு போட்டும் சமைத்தும் சாப்பிடுவேன், பச்சையாகவும் சாப்பிடுவேன். மெயினாக பச்சையாக சாப்பிட்ணும். இப்படி ஒரு உணவு கட்டுப்பாடை நீங்கள் கடைப்பிடிக்கும்போது, ஏதோ ஒரு கல்யாண வீடு வருது அப்படிங்கும்போது, நீங்கள் அன்னைக்கு ஒரு வேளை மட்டும் கல்யாணம்லாம் பெரும்பாலும் அந்த வரவேற்பு சாயந்தரம் தான் நடக்குது. அந்த ஒரு வேளை மட்டும் உணவு கட்டுப்பாட்டை விலக்கி விடுங்கள். ஒரு கல்யாணம் வருது, அங்கேயே நான் என் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணுமா அப்படின்னா, கல்யாணங்கிறது கல்யாண வீடோ அல்லது வந்து ஒரு நிச்சயதார்த்த வீடோ அல்லது வந்து ஒரு காது குத்து வீடு, பிறந்தநாள் அப்படி இப்படின்னு வருதில்ல. இதெல்லாம் அடிக்கடி சிலருக்கு தான், ரொம்ப விஐபிகளுக்கு தான் அடிக்கடி வரும். அது சாதாரண மனிதர்களுக்கு, பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏதோ 1, 2 கல்யாணம் எப்போவா ஒரு வாட்டி தான் வரும். சில மாதங்களில் கல்யாணமே இருக்காது, கல்யாண வீடே இருக்காது, அழைப்பிதழே வராது. அப்படி இருக்கும்போது திருமண வீடுகளில் நீங்கள் ஒரு வேளை உங்கள் உணவு கட்டுப்பாட்டை விலக்கி விடலாம். விலக்கிவிட்டு நீங்கள் அங்கே கொடுக்குற விருந்துகளை சாப்பிட்டு விடலாம். அப்புறம் மறுநாளே அந்த அடுத்த வேளை வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு வரணும். சிலர் அந்த மாதிரி ஒரு வேளை தானே என்று அந்த விருந்து உணவுகளை சாப்பிடுவார்கள். உணவு கட்டுப்பாட்டிற்கு கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த விருந்து உணவுகளை சாப்பிடும்போது அதன் பிறகு அவரால் மீண்டு வர முடியாது, அப்படியே போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி அந்த திறனை முறியடிக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் ஒரு வேளை உணவு கட்டுப்பாடை விலக்கி வைத்துவிட்டு நீங்கள் வந்து ஒரு விருந்து உணவு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, டக்குன்னு அடுத்த வேளை உங்கள் இடத்துக்கு வந்துடணும். அப்படி ஒரு பயிற்சி எடுத்து விட்டால், அப்படி ஒரு பயிற்சி எடுப்பவர்களுக்கு இது போன்ற விலக்குகளை அளிக்கலாம். ஏதாவது கல்யாண வீடு இருந்தால் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை ஓரமாக வச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் விருந்துகளை சாப்பிடுங்கள் ஒரு வேளை. அடுத்த வேளை உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். வர முடிஞ்சால் அவங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தும். இல்லை ஒரு வாட்டி சாப்பிட்டா கூட அடுத்தடுத்த வேளை எனக்கு அதுதான் கேட்குது, அதனால் ஒரு வாட்டி என் உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டு நான் ஏதோ விருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அடுத்த வேளையும் நான் அப்படியே போயிடுறேன், அது என்னை இழுத்துட்டு போயிடுது, என்னால் அதில் எதிர்நீச்சல் போட்டு அந்த வெளியே வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. அதனால் இந்த பயிற்சி எடுத்துக்கணும். ஒரு சூழ்நிலை காரணமாக உங்கள் உணவு கட்டுப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு ஏதோ விருந்து அப்படின்னா இப்போ 10 நாள் கழித்து ஒரு கல்யாண வீடு இருக்குது, கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நாம் உணவு கட்டுப்பாட்டிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அந்த விருந்துகளை சாப்பிட்டு விட்டு மீண்டும் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டால் கல்யாண வீடுகள்லேயும் உங்களுக்கு வருகிற கல்யாண வீட்லேயும் நீங்கள் சாப்பிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அப்போ உணவு கட்டுப்பாடுங்கிறது நமக்கு பயமுறுத்தாது. உணவு கட்டுப்பாடு ஏன் நமக்கு பயமுறுத்துது அப்படின்னா, அப்போ நான் வந்து எல்லா நாளும் டீயே குடிக்கக்கூடாதா, சோறே சாப்பிடக்கூடாதா, மாமிசமே சாப்பிடக்கூடாதா, அப்படிங்கும்போது தான் உணவு கட்டுப்பாடை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். இந்த மாதிரி தருணங்களிலெல்லாம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டிலிருந்து உங்களுக்கு விலக்கு கிடைக்கிறது. நீங்கள் எல்லோரையும் போல விருந்துகளை சாப்பிடலாம். ஒரு பண்டிகை காலம் வருது, பண்டிகை காலத்தில் உணவு கட்டுப்பாட்டை தள்ளி வைத்துவிட்டு விருந்து சாப்பிடுங்கள். அந்த பலகாரம் தீபாவளி வருதா, அப்போ அன்னைக்கு என்ன பலகாரம் ஃபுல்லாக சாப்பிடுங்க, 1 நாள் 2 நாள். அதன் பிறகு 3ஆவது நாள் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். அப்போ உணவு கட்டுப்பாடு நல்லா தான்ப்பா இருக்குது, நல்லா தானே இருக்குது. வாழ்நாள் முழுதும் நான் டீயே குடிக்கக்கூடாது, மாமிசமே சாப்பிடக்கூடாது, சோறே சாப்பிடக்கூடாது அப்படின்னா தான் நான் அப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். அப்போ அதனால தான் மக்கள் வந்து ஏன் உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிறது இல்லைன்னா இதுதான் காரணம். அப்போது உனக்கு விலக்கு கிடைக்கிறது. ஒரு திருமண வீடா, எல்லோரையும் உறவினர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து நீ பிரியாணியா என்ன வேணாலும் சாப்பிடு, அந்த அடுத்து உணவு கட்டுப்பாட்டு வந்துடு. அடுத்தால வந்து ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வருது, பண்டிகை வருதா, அப்போ உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை. இந்த மாதிரி இன்றைக்கி சாப்பிட்ற இந்த சோறெல்லாம் விருந்து உணவுகள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. விருந்துங்கிறது டெய்லியெல்லாம் வச்சா அது பேர் விருந்து கிடையாது. நம்ம இன்றைக்கி விருந்தையே தினசரி உணவாக மாற்றிவிட்டோம். இது ஒரு விருந்து உணவு, இது ஒரு போதை உணவு, இதெல்லாம் எப்போது ஒரு வாட்டி தான் பயன்படுத்தணும். ஆனால் நம்ம இன்றைக்கி எப்போதுமே இதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். விருந்தாக உணவே கட்டுப்பாடு என்பது இல்லாமல் எப்போதுமே இப்போ வந்து மது அருந்துறாங்க, என்றைக்கா ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ஏதாவது பண்டிகை தினம் வந்து அருந்துறாங்கன்னா அது ஆனால் அதையே தினசரி குடிக்கும்போது அது எப்படி ஆகிடுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மதுபானத்தை நீங்கள் வந்து மோசமானது, இதை வந்து எப்போதுமே குடிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மதுபானம், சில மதுபானம் நமக்கு நன்மை தரக்கூடியது, இயற்கையிலேருந்து கிடைக்கிற மதுபானம், அதை நம்ம ஒரு ஒயின்னு வச்சுக்கோங்க, அதை கூட நம்ம தினசரி குடிக்கக்கூடாது. போதை தருகிற ஒரு ஒயின்னு தினசரி குடிக்காமல் இந்த மாதிரி விருந்துகளின் போது குடிக்கலாம். அது உடலுக்கு நன்மை தரும், தீங்கு செய்யாது. ஆனால் தீங்கு செய்கிற மதுபானத்தை எப்போதுமே குடிக்கக்கூடாது. அப்போ என்னால் மது அருந்தாமல் என்னால் இருக்க முடியும். கட்டுப்பாடுகள் விருந்துகளின் போது நான் ஒயின் குடிப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது எனது கட்டுப்பாட்டில் அப்படிங்கும்போது என்னால் மது அருந்தாமல் இருக்க முடியும். வாழ்நாள் முழுதும் மது அருந்தாமல் இருப்பதை மக்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அப்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மாதிரியான ஒரு கட்டுப்பாடு எப்படின்னா, விருந்துகளின் போது உங்களுக்கு உடலுக்கு நன்மை செய்கிற மதுபானத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது எதுனா, இந்த பழங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிற ஒயின். அதை வந்து விருந்துகளின் போது நீங்கள் சாப்பிடுங்க. ஏதாவது நிகழ்ச்சிகளின் போது, கொண்டாட்டங்களின் போது நீங்கள் சாப்பிடுங்கள். கொண்டாட்டங்களின் போது சோறு சாப்பிடுங்க. கொண்டாட்டங்களின் போது சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி. பண்டிகை தினங்களில் இதெல்லாம் உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை. பண்டிகை தினங்களில் அப்போ ஏதாவது கல்யாண விழா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டு, அப்போ இந்த உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் ஏற்றுப்பீங்க. உணவு கட்டுப்பாட்டை ஏன் மக்கள் ஏற்றுக்கலைன்னா, வாழ்நாள் முழுவதும் நான் இந்த மாதிரி மாற்று உணவுகள், இந்த சோறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற போது தான், டீ குடிக்கக்கூடாது அப்படிங்கும் போது தான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாமிசம் சாப்பிடாமல் வாழ்நாள் முழுவதும் நான் மாமிசம் சாப்பிடக்கூடாதா, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கலை. அதை ஏற்றுக்கலை. அப்போ இப்போ வந்து ஏதாவது திருமணங்கள், பண்டிகை தினங்கள், இந்த தினங்களில் மட்டும் நீங்கள் இந்த எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் சாப்பிட்லாம். அதுபோல் உங்களுக்கு இப்போ எந்த பண்டிகையும் வரல, எந்த திருமண நிகழ்வும் எனக்கு வரல ஒரு 2 மாதத்துக்கு அப்படின்னா, அப்போ நீங்களே ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு 2 நாட்கள் நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டிற்கு விடுமுறை கொடுங்கள். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு 2 நாட்கள். அதுபோல் நீங்கள் எங்கேயாவது சுற்றுலா போகிறீங்க, சுற்றுலா போகும்போது உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காதீங்க. ஏன்னா சுற்றுலா போகிறது, ஊட்டிக்கு போகிறீங்க, கொடைக்கானலுக்கு போகிறீங்க, ஏதாவது மலையேற்றம் ட்ரெக்கிங் போகிறீங்க, மலையேற்றம் அப்போ வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை கொடுத்து விட்டு அங்கே கிடைக்கிற கண்ட உணவுகளையும் சாப்பிடுங்க. அப்போ பாருங்கள், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ஈஸியாக போகுது. ரொம்ப ஈஸி. உணவு கட்டுப்பாடு நல்லதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பாருங்கள், நண்பர்கள், உறவினர்களின் திருமண நிகழ்வு, வீட்டு விசேஷங்கள், உங்கள் வீட்டு விசேஷம், பண்டிகை தினங்கள், அது மாதிரி சுற்றுலா பயணம், அதுபோல் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் 2 நாட்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை. பழையபடி உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். இப்படிப்பட்ட ஒரு உணவு கட்டுப்பாட்டை, இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு கட்டுப்பாடு. மனிதர்கள் எல்லாராலையும் பின்பற்ற முடிகிற ஒரு உணவு கட்டுப்பாடு இதுதான். இப்படித்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நானும் எல்லா மக்களைப் போல ஒருத்தர் தான், எல்லா மக்களின் பிரதிநிதி தான், எல்லாரையும் போல் ஒரு சராசரி மனிதன் தான். என்னால் எதை ஏற்றுக்கொள்ள முடியும், நான் அதை தான் ஆராய்ச்சி பண்ணுறேன். அதை இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணி உணவு கட்டுப்பாடுனா என்ன, இப்படி இருந்தால் மட்டும்தான் நானே ஏற்றுப்பேன். இல்லைன்னா என்னால் கூட கடைபிடிக்க முடியாது. இப்போ நான் ஆர்வமாக கடைபிடிக்கிறேன் உணவு கட்டுப்பாடை. 10 நாளைக்கு அப்புறமா ஒரு கல்யாண வீடு வருது, அப்போ அது வரைக்கும் நான் உணவு கட்டுப்பாடு. அப்போ 10 நாளுக்கு அப்புறம் நான் அந்த கல்யாண வீட்டில் போய் அங்கே இருக்கிற விருந்துகளை நான் சாப்பிடுவேன். அதன் பிறகு பழையபடி அடுத்த வேளையே நான் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவேன். அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு அப்புறமா ஒரு பண்டிகை வருகிறது, தீபாவளி வருகிறது, பொங்கல் வருகிறது. அப்போ அன்னைக்கு பொங்கல் ஒரு 2 நாட்களுக்கு 3 நாள், அப்போ 3 நாட்களுக்கு பொங்கல் என்றால் அதை உணவு கட்டுப்பாட்டிலிருந்து விடுமுறை. 2 நாள் போதும். ஓகே. அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு நான் சுற்றுலா செல்கிறேன். அங்கே எனது உணவு 2 நாள் சுற்றுலா போகிறேன், அதில் 3 நாள் சுற்றுலா போகிறேன், ஊட்டி கொடைக்கானல்னு போகிறேன். அங்கே எனது உணவு கட்டுப்பாடு, அதில் ஒரு வட மாநிலத்துக்கு போகிறேன், காஷ்மீருக்கு போகிறேன். அப்போ அங்கே கிடைக்கிற உணவுகளை நான் ருசித்து பார்ப்பேன். அது வந்து இங்கே கிடைக்காதுல்ல, அது நான் அங்கே இருக்கும்போது தான் எனக்கு கிடைக்கும். காஷ்மீரில் கிடைக்கிற உணவு, அவங்களுடைய உணவு முறை, அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவமும் எனக்கு ரொம்ப முக்கியம். காஷ்மீர் என்பது எனக்கு ஒரு புதுமையான அனுபவம். அப்புறம் அங்கே கிடைக்கிற உணவுகளும் எனக்கு ஒரு புதுமையான அனுபவம். நான் ஊட்டிக்கு போகிறேன்னா அங்கே கிடைக்கிற உணவு எப்படி இருக்குது, கொடைக்கானலுக்கு போகிறேன்னா அங்கே கிடைக்கிற உணவு எப்படி இருக்குது, சமைத்த உணவுகள் எப்படி இருக்குது, பழங்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் எனது அனுபவம் தான். அப்போதெல்லாம் நான் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை அளிப்பது தான் அறிவுள்ள செயல். அப்போ எனக்கு உணவு கட்டுப்பாடுங்கிற சர்வசாதாரணமான விஷயம். அதை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படித்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். இப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் உலகத்தில் உள்ள அனைவராலும் கடைபிடிக்க முடியும். எக்காலத்திலும் இது பொருந்தும், எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும். ஆனால் தினசரி நீங்கள் இந்த விருந்து உணவுகளான சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி சாப்பிடுவது உங்களை அழித்து விடும். தினசரி சாப்பிட்றது விருந்து உணவு இது. எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு எதையும் செய்யாது. தினசரி சாப்பிட்டா, எப்போ ஒரு வாட்டி சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பண்டிகை தினங்களில் பலகாரம்லாம் சாப்பிட்றீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளை சரி செய்யும் விதமாக தான் திரும்பவும் உணவு கட்டுப்பாட்டுக்கு வரீங்க. எப்போ ஒரு வாட்டி ஒரு கல்யாண வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேளை தான் சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனாலும் அதன் பிறகு அடுத்த வேளையே நீங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு வர்றதுனால அந்த பாதிப்புகள் இதன் மூலம் சரி செய்யப்படுகிறது. நீங்கள் தினசரி உணவு கட்டுப்பாடே இல்லாமல் வாழ்வதன் மூலம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நோயை தருகிறது.